உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று
அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்றுத்தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து, மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று அடைக்கல தாய்க்கு நாம் புதிதாக கட்டி எழுப்ப இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்டுமான பணிகளின் வழியாகவும், நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் ஒவ்வொரு நன்கொடையாளர்களையும், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். மேலும் நாகர்கோவில் இணையம்புத்தன்துறை புனித அந்தோணியார் ஆலயத்திலே ஆலய அலங்கார பணியின் போது அந்த பங்கை சார்ந்த 4 நபர்கள் ஏணியை தள்ளி செல்லும் பொழுது அந்த ஏணியானது மின்கம்பியில் உரசி அகால மரணமடைந்தார்கள். அந்த 4 உயிர்களையும் நினைத்து பார்ப்போம். இறைவன் தாமே அவர்களுக்கு தமது திருமுக ஒளியினால் நிறைவு தந்து, விண்ணக நலன்களால் அவர்களை நிரப்பி, அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இளைப்பாறுதல் அருளவும், அவருடைய பிரிவால் வாடக்கூடிய குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை இறைவனின் அருளும் ஆசீர்வாதமும் நிரப்பவும், புனித அடைக்கலத்தாயின் பரிந்துரைகளை நிறைவாக அனுபவிக்கக்கூடிய குடும்பமாகவும், புனித சந்தியாகப்பரின் அருட்காவலை அனுபவிக்கக்கூடிய குடும்பங்களாக அவைகள் ஒவ்வொன்றும் மாறிட அவர்களுக்காகவும் மௌனமாக வேண்டுவோம். வேண்டியுள்ள ஒவ்வொரு வரங்களையும் இறைவன் நமக்கு அருளுவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அதே வார்த்தைகளை ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உன் மக்களாகிய எங்கள் நன்றிகளை ஏற்றருளும். நாங்கள் அருள்வாழ்வில் வளர்வதற்காக திரு அவை மூலம் நீ தந்துள்ள திருவருட் சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகையினின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்திருத்தலம் வருகின்றோம் என்று கேள்விப்பட்ட உடனே நம்மிடம் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து பார்ப்போம். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய உடல்நலமற்றோர், நம்முடைய இல்லங்களிலே திருப்பலிகளில் கலந்து கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய வயது மூப்பு அடைந்தோர், நோயுற்றோர் அனைவரையும் இத்தருணத்திலே நினைத்து பார்த்து அவர்களுக்காக புனித சந்தியாகப்பரின் அருட்காவலை வேண்டுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. நீ உருவாக்கிய அம்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே,
தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே. ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின் இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை ராபர்ட் அவர்கள் இந்த திருத்தலத்தை மென்மேலும் விசுவாசின் கூட்டங்களாலே நிரப்பி அற்புதங்களும் அதிசயங்களும் அப்போஸ்தலர் முதல் மறைசாட்சியரான புனித சந்தியாகப்பர் வழியாக நிகழ்த்தி கொண்டிருப்பது கடவுளுடைய வல்லமை. அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு நமது மத்தியிலே இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் உற்று நோக்கி என்ன தேவை என்னுடைய பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு என்பதை ஆய்ந்து அறிந்து உணர்ந்து அதை புனித சந்தியாகப்பர் வழியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அற்புதமான இயேசு ஆண்டவருடைய
தெய்வீக பிரசனத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த தவ காலத்திலே, ஜூபிலி ஆண்டிலே, திருப்பயணிகள் எதிர்நோக்கும் திருப்பயணிகள் என்ற லட்சியத்தோடு பயணித்து கொண்டிருக்கும் நாம் எல்லோரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையையும் அருளையும் ஆசிரியையும் நிரம்ப பெற்று நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பர் எவ்வாறு இயேசு ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தாரோ அதே போல நாமும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம் அனைத்து நன்மைகளையும் பெற்று செல்லக்கூடிய பிள்ளைகள் என்ற உணர்வோடு திருப்பலிலே பங்கு பெறுவோம். இந்த பலியை தகுந்த முறையிலும் தூய முறையிலும் ஒப்பு கொடுக்க நாம் எல்லோரும் தகுதியற்றவர்கள், பாவிகள் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருத்தூதரில் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்வைக்கின்றேன். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, 15 முதல் 20 வரை இறை திருவசனங்கள். மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்பொழுது நீ வாழுவாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்றது. நீ செவி கொடாமல் கெட்டழைந்து வேறு தெய்வங்களை வணங்கி
அவற்றுக்கு பணிவிடை புரிந்ததால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்து இருக்காது. உன் மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாட்டியாருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடிவேறிவாயாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவரது பொல்லாதின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரமாய் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்த அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆனால் பொல்லாதர் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாதாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்ற. நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 9 இறை வார்த்தைகள் 22 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு
கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. God bless you. God bless you. That's right. God bless you. Thank you. அன்புக்குரியவர்களே, எங்களுடையதும் உங்களதுமான பலி எல்லாமலை இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாமல்ல அன்பு ஆண்டவரே, உம் திருமணின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருளப்படித்த தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிந்தத்தில் பருகிய எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாப்பரின் நவநாளில் உமக்கு வந்த பலியாக நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மண்ணுலகில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினை வழங்கவும், அது திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தல் நீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதரின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு மது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: உமது மாட்சி நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆசி பெற்றவன் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். இரட்சகரே இயேசு நாதா, ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையோடு பாடுவோம். இரட்சகரே இயேசு நாதா, ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் சுவாமி, எல்லா பொருளுடைய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவேற செய்கிறோம். ஆண்டவரே, நாகர்கோவில் இணை புதன்துறை புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த அகால மரணமடைந்த மைக்கேல் பென்ரோ, விஜயன், அருள் சோபன், ஜஸ்டஸ் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த சந்தியாகத்திற்கு உகந்த இந்த நல்ல நாளிலே இத்திருத்தலம் ஆடி வந்து இத்திருப்பிடத்தை உற்றுநோக்கி ஜெபிக்கக்கூடிய புனித சந்தியாகத்துறை பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நீராமை இவர்களுடைய உள்ள கருத்துக்கள் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்து அவர்களுக்கு தேவையானதை உமது திருவுளப்படி தந்து காத்தருளும். நல்ல உடல் உள்ள ஆன்மனங்களால் இவர்களை அணி செய்வீராக. ஏனாலும் உண்மை ஏற்றி போற்றி புகழக்கூடிய பாக்கியத்தை இந்த தவ காலத்திலே இவர்களுக்கு நீர் அருளி, ஏனாலும் உம்மோடு ஒப்புரவு செய்து கொள்ளக்கூடிய அன்பு இறைமக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறணும். மேலும் உயிர்த்ததும் எதிர்நோக்குடன் தூக்கி கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சுசேப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வருவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாயின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கடவுள் நம்முடைய அன்பு தந்தை, நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடும் உரிமையோடும் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த இறை ஆட்சி நம்முடைய குடும்பங்களிலே, பங்குகளிலே, ஊர்களிலே நம்முடைய சந்ததி அனைவரும் அனுபவித்து கொள்ளும்படியாக இறையாட்சி மலர நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, குறைகளை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆற்றலும் வல்லமையும் புதுமைகள் நிறைந்த புனித சந்தியாப்புடைய விழா நாளிலே திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். பக்கத்துடைய முகத்தை பார்த்து புன்சிரிப்போடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடல் இரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்குடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இவரே நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறி. தான் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எல்லோருக்கும் வாழ்வு கொடுப்பேன் என்று அசைக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கும் இயேசு ஆண்டவர் இவரே. இந்த இயேசுனுடைய சாட்சியாக வாழ்ந்து அதிலும் முதல் முறையாக இரத்தம் சிந்தி 12 திருத்தூதர்களுக்கு முதல் திருத்தூதராக சான்று பகிர்ந்தவர்தான்
நாம் விழா எடுத்து கொண்டிருக்கும் புனித சந்தியாகப்பர். எனவே இந்த இயேசுனுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இயேசுவுக்கு மிகவும் பிரியமான இறைமக்களே, தூய சந்தியாகப்பருடைய திருத்தலத்தை நாடி பல்வேறு நலன்களை தேடி பல்வேறு குணங்களை பெறுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். இந்த வேளையிலே இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். இறை இயேசு நம் உள்ளத்தில் இருக்கிறார், நம்மும் இருக்கிறார். தூய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், இறை வேண்டலில் நாம் செயல்பட வேண்டும் என்றால், தூய ஆவியானவருடைய வல்லமை இருந்தால் மட்டுமே நாம் ஜெபிக்க முடியும். அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் நம்முள் இல்லை என்றால் நம்மால் ஜெபிக்க முடியாது, சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம். ஆகவே இந்த வேளையிலே தூய ஆவியானவருடைய பாடலை பாடி அவரை நம் உள்ளத்தில் வரவேற்று சிறுமணி துள்ளி நேரங்கள் இறை இயேசுவோடு ஒன்றிணைந்து அவருடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி வாழ்வதற்கு வரங்களை பொழிய மன்றாடவும். அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்கின்ற அந்த பாடலை பாடகர் குழுவினரோடு சேர்ந்து நாமும் பாடுவோம். சாம்பிராணி இவ்வளோ கரண்டி வச்சுருந்தாங்க இல்லை அது இருக்கா? வாரும் எங்கள் சேர்ந்து பாடுவோம். கையில் வேணா எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இந்த ஆவியானவர் நம் மத்தியிலே நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று ஜெபித்தவாறு இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். இயேசுவை துதிப்போம், தூய ஆவியாரை துதிப்போம். அவருடைய வல்லமையினால் மட்டுமே நாம் ஜெபிக்க முடியும், இறை வார்த்தையை கேட்க முடியும், வார்த்தையை கேட்டு நமது வாழ்வில் அதை பிரதிபலிக்க முடியும். புனித யாக்கோபு இறை வார்த்தையை செயலாக்காவிட்டால் அந்த வார்த்தையை கேட்டும் பயனில்லை என்று நமக்கு கூறியிருக்கிறார். ஆகவே இறை வார்த்தையை வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தூய ஆவியானவரிடம் மன்றாடுவோம். அன்பின் ஆவியானவரை, உமது வல்லமையை இந்த மக்கள் மீது பொழிந்தருளும். இந்த மக்களுக்கு உமது வல்லமையை பொழிந்து அவர்களை தேற்றியருளும். வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தேவையான வரங்களை கொடுத்தருளும். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, புனித யாக்கோபு யார் என்று தெரியுமா உங்களுக்கு? புனித சந்தியாகோ தான் யாக்கோபு. ஒரு அம்மா மட்டும் பதில் சொல்கிறாங்க. யாக்கோபு என்பவரை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த யாக்கோபும் அவருடைய சகோதரர் யார்? யோவான். யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். இருவரும் ஒரு இடத்திற்கு ஆசைப்பட்டார்கள். என்ன இடம்? இயேசுனுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமர்வதற்கு அவருடைய தாயார் அவர்களுக்காக பரிந்து பேச இயேசுவிடம் வருகிறார். சோதனைக்கு உட்படுகிறார்கள். பதவி வேண்டும், இயேசு வல்ல செயலை செய்கிறார், அவர் கூட இருந்தால்
அவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருந்தால் மக்கள் நிறைய வருவார்கள், அல்லது இயேசுடைய ஆற்றலை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டால் நானும் எங்கே போனாலும் இயேசுவை போல நல்ல வல்லமை பெற்றவனாக இருப்பேன் என்று ஆசைப்பட்டார். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் அவருக்கு அந்த பாக்கியம் நிலைக்கவில்லை. முதலாக இயேசுவுக்காக சான்று பகன்று மரித்த நம் புனிதர் தான் இந்த சந்தியாகப்பர் யாக்கோபு என்கிறவர். தன்னுடைய திருமுகத்திலே ஒரே ஒரு திருமுகம் மட்டும் எழுதியிருக்கிறார். அந்த திருமுகத்திலே அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 12 16 வரை இவ்வாறாக கூறியிருக்கிறார். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. இனர்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் சோதனையை நமக்கு கொடுப்பதில்லை. மேலுமாக திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறார். 13வது வசனம், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறன்று. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விரும்ப மாட்டார். சோதனை வரும்போது அதனை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபடவும் வழி செய்வார். அதனால தான் நம்பிக்கையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சோதனை இருக்கிறது, கடவுள் எனக்கு ஒரு வழி காட்டுவார். அந்த கடவுள் புனித சந்தியாகப்பர் வழியாக என் குடும்பத்திற்கும் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில்தான் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்க நாம் எவ்வாறெல்லாம் சோதிக்கப்படுகின்றோம்? ஒரு சின்ன கதை. காட்டிலே வசித்து கொண்டிருக்கிற ஒரு முனிவர் ஒரு நாள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார். அவ்வாறு வரும் பொழுது அந்த வயதானவர் ஊருக்குள்ளே வந்த உடனே முதலாக ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்குள் நுழைகிறார். வீட்டிற்குள் நுழைந்து எனக்கு பசி எடுக்கிறது, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே வீட்டிலே தொலைக்காட்சியானது ஆனாக இருக்குது. அந்த தொலைக்காட்சியிலே அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவியும் நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிச்ச நாடகம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் மக்களே. சொல்லுங்கள் மக்களே, எந்த நாடகம் பிடிக்காதா? ரொம்ப நல்ல கார்த்திகை தீபம். வேற நல்ல நாடகமாக சொல்லுங்க மக்களே. பார்க்குறதே இல்லையா? யாரையும் நான் நம்ப மாட்டேன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து சோதனைக்கே நான் உள்ளாகுவதில்லை அப்படின்னு இருக்கவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். நேரடியாக நீங்கள்லாம் மோட்சத்துக்கு தாம்மா போவீங்க. சாமியார் இருக்கிற எனக்கே 1008 சோதனை வருது. உங்களுக்கு வந்து சோதனையே இல்லைங்கும் போது என்னுடைய மறையுறையின் முடிவில் கையை தூக்குனீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சரி, நாடகத்துக்கு வருவோம். நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிற பெண்மணி சத்தமாக கூறுகிறாள், பெரியவரே, நான் நாடகம் பார்த்துட்டு இருக்கிறேன், தயவு செய்து அடுத்த வீட்டுக்கு போங்க, இல்லை 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, 9 மணிக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரீ ஆகுவேன் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுகிறார். அந்த கூட இருக்கிற கணவருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆம், சென்று வாருங்கள்,
9 மணிக்கு மேலே வாங்க, அப்போ தான் எல்லா சீரியலும் முடியும், நாங்களும் சாப்பிட உட்காருவோம், மீதத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பெரியவர் பார்த்து விட்டு கிளம்பி விடுகிறார். அடுத்த வீட்டுக்கு போவோமே அப்படின்னு போய்விடுகிறார். எதிர்த்த வீடு ரொம்ப எளிமையான வீடு, ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீட்டில் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே டிவி பெட்டியும் இல்லை, கையில் இருக்கக்கூடிய அலைபேசியும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய 5G அலைபேசியும் இல்லை, டிவி பெட்டியும் இல்லை. குழந்தைகளோடு தந்தை வேலை அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைக்கி நான் இந்த வேலைக்கு போனேன், இப்படியெல்லாம் இருந்துச்சு, பிள்ளைகள் தந்தையிடம் எங்கள் பள்ளியில் இதெல்லாம் நடந்தது, ஆசிரியை சொல்லிக் கொடுத்தார்கள், மாணவர்களோடு விளையாண்டோம் என்று ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பெரியவர் கதவை தட்டுகிறார். ஐயா பசிக்குது, கொஞ்சம் உணவும் தண்ணியும் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அங்கே வீட்டில் இருந்த அந்த பெண்மணி விரைவாக ஓடி சென்று சட்டியை பார்க்குறாங்க. உள்ளே கொஞ்சமாக சாதம் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சமாக மாவு இருக்குது. பெரியவரை பார்க்குறாங்க, ரொம்ப பசியோடு வந்திருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தை வைத்து விட்டு, ஐயா பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் 2 தோசையை சுட்டு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உணவை பரிமாறிவிட்டு, அதற்கப்புறம் இந்த பெரியவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்பம் நிம்மதியாக இருக்குது, இதுக்கு மேலே பெருசாக எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இந்த சந்தோஷம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடித்தா போதும், பிள்ளை குட்டிகளோடு நாங்கள் நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இந்த ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தினர் வேண்டிக் கொள்கின்றனர். அந்த பெரியவர் அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் ஆசீர்வாதத்தை கூறிவிட்டு வெளியே நகர்கிறார். கூரை வீடானது மாடி வீடாக மாறுகிறது. ஒரே ஆச்சரியம், எப்படி ஆனது என்று அந்த குடும்பத்திற்கு தெரியவில்லை. எதிர்த்த வீட்டுக்காரர் 9 மணிக்கு நாடகம் முடிஞ்சு இந்த தாத்தா வந்தாரே, சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு வேகமாக வெளியில் எட்டி பார்க்குறாரு. என்னடா இது, நம்ம உள்ள டிவி பார்க்க போகும்போது கூரை வீடாக இருந்தது, நாடகம் பார்த்துட்டு வந்து எட்டி பார்த்தா மாட மாளிகையாக இருக்குதே, என்னடா இது அப்படின்னு ஷாக்காயிடுறாரு. எதிர்த்த வீட்டில் ஓடி போய் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு பெரியவர் காட்டில் வசிக்கக்கூடியவர் வந்தார், உணவு கொடுத்தோம், ஆசீர்வாதத்தை விட்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறார். இவர் சும்மா இருப்பாரா, ஆசை விடுமா, ஓடுறார், வேகமாக வண்டி எடுத்துகிட்டு காட்டுக்கு போகிறார். போகிற வழியில் அவருடைய வாகனமானது பஞ்சராகி போயிடுது. நடந்து ஓடுறார், என் வண்டியை விட்டுட்டு நடந்து செல்கிறார். பெரியவரை போய் பார்க்க போகிறாரு. அப்போ அந்த பெரியவர் இவரை பார்த்த உடனே, என்னப்பா இப்படி பின்னங்கால் என்னது புடலில் அடிக்க பெடரி அடிக்க ஓடி வரியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அன்றைக்கி வந்தீங்க, நாங்கள் உபசரிக்கவில்லை என்று எதிர்த்த வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். என்ன வேணும் அப்படின்னு கேளு அப்படிங்கிறார். நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். அப்போ இந்த பெரியவர் இந்த வீட்டு ஓனர் திரும்பி வர்றார். நினச்சதெல்லாம் நடக்கணும்ல, திரும்பி வர்றார். இந்த காரை பார்த்து ஒன்று சொல்கிறார், இந்த காரு என் வாழ்க்கையில் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நாசமாக போவ, எரிஞ்சு போவ அப்படின்னு சொல்லுகிறார். என்ன நடக்கிறது, காரு எரிஞ்சு போச்சு, துப்புன்னு எரிந்து விடுகிறது. வேக வேகமாக நடந்து போகிறாங்க. நடந்து சென்று வீட்டுக்குள்ளே போகிறார். தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, உணவு இல்லை, பசி பட்டினியோட தாகத்தோடு வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடுறாரு. அங்கே மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மனைவி கிட்ட கோபமாக சொல்கிறார், ஏய் நானே இங்கே வாடி வதங்கி போய் வந்திருக்கிறேன், சாப்பாடு தண்ணி இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குறாரு. எட போய் உனக்கு வேறு வேலை இல்லை, நாடகம் முடிச்சுட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, இவர் என்ன பண்ணுறாரு,
இந்த டிவி நாசமாக போவேன் அப்படின்றார். டிவி சொன்ன நேரமே என்ன ஆச்சு? குப்பு 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 குப்புன்னு புகையாக வந்து எரிஞ்சு போயிடுது. அடுத்ததான் மனைவி சும்மா இருப்பாங்களா? மனைவி என்ன பண்ணாங்க? இந்த மனுஷனை, ஏயா நீ வீட்டுக்குள்ளே வந்ததும் போதும், இந்த டிவி எரிஞ்சு போச்சு, இந்த நாடகத்தை நான் எங்கே போய் பார்ப்பேன், யார் வீட்டில் போய் பார்ப்பேன் அப்படின்னு ஒரே சண்டையாகி போயிடுது. இந்த மனுஷன் என்ன நினைக்கிறாரு மனசுக்குள்ள? இவன் இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன அப்படின்னு நினைக்கிறார். நினச்ச உடனே அந்த அம்மா என்ன ஆயிடுறாங்க? இல்லாமல் சிலையாக மாறிவிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு சோதனை இப்படித்தான் வருகிறது பல்வேறு வழிகளில். பொண்ணை பார்த்தால் சோதனை, பெண்ணை பார்த்தால் சோதனை, மண்ணை பார்த்தால் சோதனை. ஒரு அடி கொஞ்சம் கூட கிடைக்குமா? எங்கேயாவது பிரிவினையில் ஒரு அடி கூட கிடைக்குமா? 2 சென்ட் கூட கிடைக்குமா? அரை சென்ட் கூட கிடைக்குமா? சோதனை. அடுத்து அப்படியே வழியில் போகும் பொழுது, என்ன அழகாக செயின் போட்டிருக்கிறேன், செயினை எங்கே வாங்கினேன், நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒன்று வாங்கணும். சோதனை. அழகான சேலை கட்டு வருகிறார் இந்த பெண்மணி, இந்த சேலையை எங்கே வாங்கினாங்களோ அப்படின்னு ஒரு சோதனை. என்ன ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான், 40,000 50,000 சம்பளம் வாங்குகிறான், நானும் 40 வருஷமாக வேலை செய்கிறேன், வெறும் 15,000 தான் கிடைக்கிது, 20,000 தான் கிடைக்கிது. சோதனை. பாரதூர்களே, நமது வாழ்க்கையில் இந்த சோதனை பல்வேறு வகையில் நம்மளை நிம்மதியாக வாழ்வதற்கு தடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த தவ காலத்தில் இந்த சோதனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஊழியத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தெரியுமா? யோசேப்பு யார்? அந்த யோசேப்பு யார்? அந்த யோசேப்பு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் ஆடு மேய்க்க போகிறாங்க. இந்த தம்பி நம்ம கூட இருந்தால் நமக்கு சொத்தில் குறைவாக தான் பங்கு கிடைக்கும். அவனை என்ன பண்ணிடலாம்? கிணத்துல தள்ளி விட்றலாம். அந்த கிணத்துக்குள்ளே இருந்து இஸ்மாயியர்கள் என்ன பண்ணுறாங்க? அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறார்கள். அந்த மன்னர் பேர் என்ன பேர்? ஆரோனா. போர்த்திபாஸ் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். அங்கு முதல் நாள் சோதனை வருகிறது. யோசேப்பு அழகாக இருக்கிறாரு, வாட்டசாட்டமாக இருக்கிறாரு. அந்த ஆட்சி செய்யக்கூடியவருடைய மனைவி யோசேப்பு மேலே ஆசைப்படுறாங்க. யோசேப்பை எப்படியாவது அவரை அடைய வேண்டும், அவரோடு உடல் உறவு கொண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நடக்கலை. யோசேப்பு என்ன பண்ணுறாரு? இது என்னுடைய தலைவருக்கு எதிராக, என்னுடைய கடவுளுக்கு எதிராக நான் செய்யக்கூடிய குற்றமாக இருக்கும். ஆடையை தூக்கி போட்டு ஓடியே போயிடுறார். தெரிச்சடிச்சு ஓடிடுறார். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். வேற யார்? யோபு தெரியுமா? யோபு என்ன பண்ணார்? கடவுளுக்கு முன்னாடி நல்லவராக இருந்தார். கடவுள் ஒரு அனைத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தாரு. சாத்தான் சொல்றார், அவர் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்க, உன்னை பழித்து தீர்த்து கொட்டுவான் என்று கூறுகிறார். எல்லாத்தையும் கடவுள் எடுத்துக்கிட்டார். ஆனால் யோபு என்ன பண்ணவில்லை? எந்த வார்த்தையும் கடவுளுக்கு எதிராக சொல்லவில்லை. என்ன சொன்னார்? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். மீண்டுமாக கடவுள் அவருக்கு அனைத்து வளங்களையும் பல மடங்காக கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். இவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாரா இல்லையா? பட்டார். என்னென்ன வாய்ப்புகளும் அவர் கொடுக்கப்படுகிறது? முதலாவதாக உணவு, இரண்டாவதா பதவி, மூணாவதா பணம். உணவு, பதவி, பணம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான். என் பிள்ளைக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதனால் எப்படியாவது யாருக்கிட்டையாவது 2 லட்சம் 5 லட்சமாக கொடுத்து வேலையை வாங்கிடணும். ஏன்னா எனக்கு பதவி கிடைக்கிறது, பணம் கிடைக்க போகிறது. 10 லட்சம் செலவு பண்ணாலும் என்ன ஆகிடும்? ஒரு 5 வருஷத்தில் அந்த 10 லட்சத்தை சம்பாரிச்சிடலாம். சோதனை. அன்பார்ந்தவர்களே, இயேசு, விவிலிய மாந்தர்கள், மனிதர்கள் பல்வேறு விதங்களில் சோதிக்கப்பட்டுள்ளார்கள். விவிலியத்தில் கொடுக்கப்பட்ட பலர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். பலர் அந்த சோதனையிலிருந்து மீண்டு இறை வார்த்தை தான் எனக்கு முக்கியம், இறைவன் தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நாம் என் நிலையில் இருக்கிறோம்? சோதனைக்கு உட்படும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம்? சண்டை போடும் பொழுது, உறவுகள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, பிறர் மகிழ்வாக இருக்கும் பொழுது, பிறர் செல்வாக்கோடு இருக்கும் பொழுது, பிறர் என்னுடைய உறவினர், பிறர் என்று சொல்லும் பொழுது என்னுடைய உறவினர் என் கண்முன்னே சுத்தமாக இருக்கும் பொழுது
என்னுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பார்களே, இந்த தவக்காலத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய சோதனையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு முறையா, இருமுறையா, பல முறைகளா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சோதனையில் அது நம்மளா உருவாக்கிக்கிறது. கடவுள் நமக்கு கொடுக்கறது கிடையாது. யாக்கோபே சொல்லுகிறார், கடவுள் நமக்கு கொடுக்கறது கிடையாது. நம்மளா கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு உருவாக்கி கொள்வது. அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இயேசுனுடைய வல்லமை இருந்தால்தான் நமக்கு முடியும். அவருடைய நண்பர் நம்முடைய யாக்கோபு அதிலிருந்து வெளியில் வந்து அது முக்கியம் இல்லை, இறை வார்த்தையை அறிவிப்பது தான் முக்கியம் என்று நமக்கு சாட்சியாக இருக்கிறார். நாம் சுற்றி இருப்பவர்களுக்கு சாட்சியாக இருக்க போகிறோமா? இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம். நமக்கு வரும் சோதனைகளிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, உண்மையான சந்தியாகப்பரின் பக்தர்களாக வாழ்வோம். அதற்கான வரத்தை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். மீண்டுமாக அனைவரும் சேர்ந்து இந்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்கின்ற இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். அந்த நேரத்திலே ஜெபிக்கப்படும். நீங்களும் உங்கள் கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். நம் முன் வீற்றிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வல்லமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர். இந்த புனிதரின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை இன்றளவும் இந்த நொடி பொழுதிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த வல்லமை மிக்க ஆண்டவர். அவருடைய வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு மனதோடு அவரை நோக்கி மன்றாட வேண்டும். அனைவரும் இந்த முதல் வரிகளை மட்டும் நாம் பாடுவோம். தந்தையே, இறைவான் இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, வெள்ளவரான தந்தையே, இந்த மக்கள் மீது கண்ணோக்கி இருளும் பல்வேறு வேண்டல்களோடு உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவருடைய வேண்டல்களையும் அவருடைய எண்ணங்களையும் நீரே அறிவீர். தந்தையே, இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும், இவர்கள் அனைவரையும் திடப்படுத்தியருளும், இவர்கள் அனைவரையும் வளப்படுத்தியருளும், இவர்கள் அனைவரையும் அமைதிப்படுத்தியருளும், இவர்கள் அனைவரையும் சாந்தப்படுத்தியருளும். தந்தையே இறைவா, இங்குள்ள மக்கள் அனைவரும் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு சூழ்நிலையிலே சோதனைகளால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். அந்த சோதனைகளை உமது வல்லமையால் எங்களால் வெற்றி கொள்ள முடியும். அதிலிருந்து வெளிவர முடியும். அதில் இடம் கொடுக்காமல் எங்களால் உன் பிள்ளைகளாக என்றும் வாழ முடியும். தந்தையே, உமது வரங்களை எங்கள் மீது பொழிந்தருளும். உயிருள்ள இறைவா, உமது வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பதாலும், உமது வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்பதாலும் நாங்கள் எங்களுடைய மனநிலை மாறுகின்றது, எங்களுடைய சிந்தனைகளை மாற்றுகின்றது, எங்களை வளப்படுத்துகின்றது, புனிதப்படுத்துகின்றது. இந்த புனித இடத்திலே பல்வேறு இறை வேண்டலோடு வந்திருக்கிற நாங்கள் எங்கள் மனதையும் எங்களுடைய எண்ணங்களையும் தூய்மைப்படுத்த எங்களுக்கு வரம் தாரும். தந்தையே, தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இறந்து கேட்கும் இந்த மன்றாட்டுக்களையும் எங்கள் வேண்டல்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் மிகவும் சிறப்பாக தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்கிறவர்கள், தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கண்ணோக்கியருளும். தந்தையே, இவர்கள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தியருளும். இறைவா, இறை இயேசுவே, ஆவியானவரே, எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து எங்கள் சோதனை நேரங்களில் எங்களோடு உடனிருந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு எங்களுக்கு துணையாக இருந்தருளும். மீண்டுமாக தூய ஆவியாரின் வல்லமையை வேண்டி உற்சாகமாக மௌனமாக இறை பக்தியோடு இந்த பாடலை பாடுவோம். ஆவியானவரே,
சிறிது நேரம் மௌனமாக இசையோடு சேர்ந்து இறையேசுவை நோக்கி நமது உள்ளங்களை எழுப்புவோம், நமது மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். அமைதியான மனதில் நான் குடியிருக்கிறேன், அவர்கள் வழியாக செயல்படுகிறேன், தெளிவை கொடுக்கிறேன் என்று இறையேசு நமக்கு கூறியிருக்கிறார். ஒரு அமைதியான சூழலிலே இறையேசுவிடம் நமது எண்ணங்களை ஒப்புக் கொடுப்போம். நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்லவற்றை அவரிடம் ஒப்புக் கொடுத்து அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உன் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயிர்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.